வளர்ப்பு மகனை எப்படினாலும் இந்த பிரின்சஸ் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஃபேரி உலகத்துல இருக்கிற பிரின்சஸை ஒரு போர்ட்டல் மூலியமா நிஜ உலகத்துக்கு ஒரு குயின் வந்து அனுப்பிடுறாங்க. இந்த உலகத்துல இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால இதுவும் ஃபேரி உலகம் மாதிரி மாறணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே அங்க வந்து மாறிடுது. எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் அப்படின்னு வந்து இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா திங்ஸுக்குமே வந்து உயிர் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இதனால என்ன வந்து பிரச்சனைகள் வரப்போகுது, அது எல்லாத்தையும் இவங்க எப்படி வந்து சமாளிக்க போறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2022ல ரிலீஸ் ஆன டிஸ்என்சாண்டட் அப்படிங்கிற அனிமேட்டட் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஃபிலிம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோஷியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணலாம். ஆண்டலேஷியா அப்படிங்கிற ஒரு அழகான ஃபேரி கிங்டம். இந்த கிங்டம்ல இருக்கிற எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து உயிர் இருக்கும். அங்க வந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க. ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ட்ரோல்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இப்படி இருக்க இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கிடைக்குது. இந்த குழந்தையோட பேரை வந்து ஜிசில் அப்படின்னு வச்சு அவங்க வந்து ரொம்பவே அன்பால் அந்த குழந்தைய வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிசில் பெரியவள் ஆனதுமே அவளோட கனவுல வந்துட்டு இருக்கிற இளவரசனை எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறா. அதே மாதிரி அந்த பிரின்ஸை வந்து பாக்குறான். இவனோட பேரு எட்விட். ஆனா இவனை வந்து எப்படி நீ கல்யாணம் பண்றன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்டெப் மதர் வந்துட்டு இதை தடுக்கிறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த பிரின்சஸை வந்து ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறா. அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல் வழியா இந்த பிரின்சஸ் ஜிசல் வந்துட்டு நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து ராபர்ட்ன்ற ஒருத்தனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு மார்கன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு. இந்த கதையை வந்து பிப் அதோட குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா வந்து இந்த கதையை என்ஜாய் பண்றாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஃபேரிடேல் உலகத்துலதான் அந்த மாதிரி ஹாப்பி எவர் ஆஃப்டர் அதெல்லாம். ஆனா நிஜ உலகத்துல அப்படி இல்லை. இந்த கதை இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிப் வந்து சொல்லுது. கேட்டதுமே அதோட குட்டிகள் வந்து ஷாக் ஆயிருது. அப்ப அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்க போய் ஒழுங்கா பாடுங்க, நானும் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்என்சாண்டட் அப்படிங்கிற புக்கை வந்து இந்த பிப் வந்து எடுக்குது. ஜிசிலோட வளர்ப்பு மகள், இவளோட பேர் வந்து மோர்கன். இப்ப இவ வந்து பெரிய பொண்ணா ஆகிட்டா. இவளை தவிர நம்ம ஜிசிலுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தையோட பேரு சோஃபியா. இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுமே இவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து பத்தாம போகுது. அது மட்டும் இல்ல, மார்கனும் இவளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியே நம்ம ஜிசிலுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதனால இவன் என்ன பண்றான்னா ஃபேரிடேல் மாதிரியே ஒரு உலகம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அதாவது ஒரு பிளேஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. இந்த பிளேஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்டோட மண்டைய கல்வி எப்படியோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவ இந்த பிளேஸ்க்கு வந்தப்போ இவளுக்கு வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல. இங்க எல்லாத்தையுமே அந்த பிளேஸ்க்கு அவ வந்து பாட்டு பாடியே கூப்பிட்டு அதுங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி அதுங்களை வந்து அனுப்பி வைக்கிறா. இங்க வந்து மார்கனுக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஜெசில் தான் வந்து நிச்சயமா உனக்கு அந்த பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்துறா. சரின்னு அவளோட அம்மாக்காக அவளும் வந்து ஒத்துக்கிறா. எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு அந்த இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடம் எல்லாமே வந்து ஃபேரிடேல் உலகத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால இந்த இடம் வந்து ரொம்பவே ஜிசலுக்கு பிடிச்சு போயிருது. இப்ப இவங்க வாங்கின வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு வந்ததுமே அங்க ஒரு 3 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க 3 பேரும் இவங்களை வந்து வெல்கம் பண்றாங்க. நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து போறா. வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. சுத்தமா மார்கனுக்கு இந்த பிளேஸ் வந்து பிடிக்கவே இல்லை. இந்த பிளேஸ் உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசல் வந்து மார்கனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. பாட்டு பாடிக்கிட்டே வந்து இவளுக்குன்னு ஒரு ரூமை வந்து இவங்க அம்மா அப்பா ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்ப மார்கனை கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த வீடு இவளுக்கு பிடிக்கிறதுனால இவளோட ரூம் வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே அழகா அதை டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இங்க மார்கன்ஸ் மெமரி ட்ரீ அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு. இதுல வந்து இவளோட நல்ல மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பர்ல ரெடி பண்ணி அவங்க அம்மா வந்து அங்க வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஃபேரிடேல் உலகத்துல இந்த மாதிரி ஒரு மெமரி ட்ரீனே இருக்கும். இங்க வந்து இவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து பவர்ஃபுல், ரொம்பவே அதுக்கு வந்து பவர் அதிகம். மெமரி ட்ரீல இருக்கிற மெமரிஸ் மாதிரி தான் இவங்க அம்மா வந்து இவளுக்கு பேப்பர்ல செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதை ரொம்பவே சந்தோஷப்படுறா மார்கன். இதை பார்த்தது ஜிசலுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க சந்தோஷப்பட்டு முழுமையா முடிக்கிறதுக்குள்ள மார்கன் போயிட்டு ஒரு சுவிட்சை போடுறா. அந்த சுவிட்ச் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருது. அப்படி ஆனதுல அந்த இடத்துல வந்து நெருப்பு வந்து மார்கனோட ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல எரிஞ்சு போயிருது. இந்த டைமிங்ல நம்ம ஜிசலை பாக்குறதுக்காக கீழே யாரோ வந்திருக்காங்க. அவளை கூப்பிடுறாங்க. அதனால அவளும் கீழே போயிட்டு பாக்குறா. அது வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 3 பேர் பார்த்தாங்கல்ல, அவங்க 3 பேரும் இவங்களை வெல்கம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்களோட பேரு தான் வந்து மால்வினா. இவங்க தான் இந்த இடத்தவே வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதனால இவங்களை வந்து ரொம்பவே பெருமையா எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இந்த இடத்த உருவாக்குனதுனா நீங்க தான் இந்த இடத்தோட பிரின்சஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து மரியாதை செலுத்துறா. என்ன இவ லூசா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இவ பண்றது எதுவுமே அவங்களுக்கு புரியல. இவங்க படுத்து தூங்க போகும்போது நிறைய வெட்டிக்கிளிகளோட சத்தம் வந்து வெளியில கேக்குது. இது என்ன சத்தம் அப்படின்னு ராபர்ட் கேட்கும்போது தான் அது எல்லாமே வெட்டிக்கிளிகள் தான், அதை நாளைக்கு கூப்பிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிசல் வந்து சொல்றா. இதை கேட்டது மார்கனுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க இருந்து எந்திரிச்சிடுறா. நாள் காலையில ஆனதுமே அவங்கவுங்க வந்து ஒர்க் ஸ்கூல் வந்து போய் ஆகணும். இவ்வளவு வந்து சாப்பாடு ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து எல்லாமே சொதப்பிட்டு இருக்கு. எனக்கு இதுக்கு மேல வந்து இங்க லேட் பண்ணேன் அப்படின்னா ட்ரெயினை விட்டுருவேன், நான் நியூயார்க் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இவ்வளவு வந்துட்டு இப்ப நான் ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு கிணறுல பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது.
அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிசிலா அவங்க ஃபேமிலி பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது வழியா நம்ம எட்வர்டும் நான்சியும் வந்து வராங்க. இவங்க 2 பேரும் இதை வந்து அண்டலேஷியாவுக்கு போறதுக்கான ஒரு போர்ட்டலாவே வந்து மாத்திருப்பாங்க. இவங்களை வந்து பாக்குறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ராபர்ட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எட்வர்ட் அவன் கிட்ட போயிட்டு நான் கொடுத்த கத்தியை நீ வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கத்தி அதெல்லாம் எனக்கு இங்க தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் சொல்றான். இல்ல நீங்க வந்து புது கிங்டம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்ப வேணா ஆபத்து வரலாம், இந்த கத்தியை வச்சுக்கோ, இந்த கத்தியை வச்சு நான் நிறைய டிராகன்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எட்வர்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்தியை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான். ஜிசலுக்கு குழந்தை பிறந்திருக்கும்ல, அந்த குழந்தைய பாக்குறதுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான்சியும் எட்வர்டும் இங்க வராங்க. அதனால இவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வந்து ஒரு மந்திரக்கோள். இது ஆண்டலேஷியாவை சேர்ந்தது. இந்த ஆண்டலேஷியால இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து உபயோகப்படுத்த முடியும். இதை நினைச்சு நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரக்கோளை கிஃப்டா கொடுக்குறா. சோஃபியாக்கு மட்டும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுனால மார்கன் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புறா அப்படின்னு அவ கிளம்பிடுறா. இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு மாடலையும் இவங்க வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம உலகத்துல இதுக்கு வந்து உயிர் இருக்கும், தானாவே பேசும். ஆனா இங்க வந்து அப்படி இருக்காது. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் இது வந்து பதில் சொல்லும். இந்த இடத்துல எழுத்துக்களா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ட்ரெயின்ல இருக்கிற சில மக்கள் எல்லாருமே இப்படியே ட்ரெயின்ல போய் நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதை நினைச்சு ராபர்ட்டும் வந்து யோசிக்கிறான், உண்மையிலேயே நம்ம லைஃப் இப்படிதான் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி. மார்கனோட ட்ரெஸ் எல்லாமே வந்து எரிஞ்சு போனதுனால இப்ப ஜிசிலோட ஒரு ட்ரெஸ்ஸா தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க வர வழியில அந்த மால்வினாவும் அவளோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வந்து நடத்துவாங்க. அந்த காம்படிஷன்ல வருஷம் ஒரு பையனை பிரின்ஸாவும் ஒரு பொண்ணை வந்துட்டு பிரின்சஸாவும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு வருஷங்களும், அதாவது கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 வருஷமாவே இவங்களோட பையன் தான் வந்துட்டு அந்த பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கான். அவனோட பேரு டைசன். ஸ்கூல்ல வந்து ஜிசல் டிராப் பண்ணிடுறா. இவ ஸ்கூலுக்கு போது அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவளை வந்து வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாரும் கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இவன் மட்டும் ரொம்பவே நீட்டா இல்லாம ட்ரெஸ் பண்ணிருக்கா. அப்ப டைசன் தான் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றான். இவன் நல்லாவே பேசி பழகுறான். இங்க மார்கன் என்ன பண்றான்னா ஒரு சின்ன சர்க்கஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்கா. எதுக்காகனா வெளியில இருக்கிற அந்த வெட்டி கிளிகளை ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்காக. இப்போ மார்கன் சீக்கிரமாவே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறா. அவ பாக்குறதுக்கு ரொம்பவே வந்து சேடா இருக்கா. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு வந்து ஜிசல் பேசும்போது கூட அவ பெருசா ஏதோ கண்டுக்கல. இவ ஏதோ மூட் அவுட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஜிசல் வந்து ட்ரை பண்றா. அப்பதான் இந்த ஸ்கூல் எனக்கு சுத்தமா செட் ஆகல, நானும் அப்பா கூட நியூயார்க்லேயே போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. ஆனா இது ஃபர்ஸ்ட் டே தானே, போக போக எல்லாம் செட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஜிசல் வந்து அவளை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்றா. அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. இதுக்கு முன்னாடி மால்வினா அந்த காம்படிஷன் பத்தி சொல்லியிருப்பாளா, அதுக்கு வந்து தன்னோட பொண்ணுக்காக வந்து ஓட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கனுக்காக இதெல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் மார்கன் அவ்வளவுதான், எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அசிங்கப்படுத்தணும்னே பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறா. ஒரு பக்கம் மால்வினாவும் அவளோட அசிஸ்டன்ட்டும் அங்க வந்து நம்ம ஜிசல திட்டிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், யார் பெர்மிஷன் கேட்டது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் மார்கன் வீட்டுக்கு வரவே இல்லை. அவளோட மெமரி ட்ரீ எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பதான் அவ வீட்டுக்கு வரா. எங்க போன அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து நியூயார்க் போயிட்டு வந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீ போறதுக்கு மட்டும் எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு ஜிசல் கேட்கறா. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு பேசுறா. ராபர்ட் இருந்துட்டு அவ உன்னோட அம்மா, அவளை வந்து இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க ஒன்னும் என்னை பெத்த அம்மா இல்லையே, என்னோட ஸ்டெப் மதர் தானே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதை கேட்டதுமே ஜிசலுக்கு வந்து ரொம்பவே மூட் அப்செட் ஆகிருது. என்னடா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கிணத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கும் போது அதுல இருந்து ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து அந்த பிப் வந்து வெளியில வருது. பிப்பை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். நீயே சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிப் வந்து கேக்குது. இது நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்றா. இவளுக்கு ஒரு ஐடியா வருது. இதுக்கு முன்னாடி நான்சி வந்துட்டு ஒரு மந்திரக்கோள் கொடுத்துட்டு போயிருப்பாளா, அது மூலியமா நம்மளோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஐடியா பண்றா. ஆனா பிப் வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இருந்தாலும் இது சொல்றது வந்து இவ கேட்கற மாதிரி இல்ல. அந்த மந்திரக்கோளை எடுத்துட்டு என்னோட ஃபேரிடேல் உலகம் மாதிரி இந்த உலகமும் வந்து மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து விஷ் கேட்கறா. ஆனா எதுவுமே வந்து பெருசா மாற்றமான மாதிரி இல்ல. சரி ஒருவேளை இப்போதைக்கு வேலை செய்யற போல அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து மந்திரக்கோளை போய் வச்சுட்டு படுக்க போயிடுறா. அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அந்த மந்திரக்கோள் வந்து பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கிணத்துக்குள்ள இருந்து பயங்கரமான மேஜிக் எல்லாமே வெளியில வர மாதிரி இருக்கு. இப்ப மறுநாள் காலையில ஜெசல் வந்து கண் முழிச்சு பார்க்கும்போது அவளோட வீட்டுக்குள்ள வந்துட்டு 2 பறவைங்க உட்காந்துருக்கு. அதுங்களும் பேச செய்துங்க. இவளும் வந்து அந்த ஃபேரிடேல் உலகத்துல பேசுற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அவளோட வீடு எல்லாமே வந்து மாறி இருக்கு. அங்க இருக்கிற ஸ்பூன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்கு. அவ ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கும்போது மார்கனும் அங்க இருந்து பாட்டு பாடிக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இவ பாக்குறா. ராபர்ட்டும் வரா. ராபர்ட்டும் வந்து அந்த ஊர்ல இருக்கிற அரசர் மாதிரி வந்து மாறி இருக்கிறான். அங்க இருக்கிற தொடப்பம் எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்கு. பீப்பாலையும் இங்க வந்து பேச முடியுது. இது எல்லாத்தையும் பார்த்ததும் இவ வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. இருந்த வீடே வந்துட்டு பயங்கரமா மாறி இருக்கு. எல்லாமே பூச்செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா மாறிடுச்சு. இவ இருந்த வீடு மட்டும் இல்ல, அந்த ஊரே மொத்தமா அப்படிதான் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி மால்வினா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தோம்ல, அவங்க கூட கார்டன் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் இப்ப ஃபேரிஸா இருக்காங்க. இவ மட்டும் இல்ல, வெளியில வந்து பார்த்தா அந்த ஊரே எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இவளோட உலகத்துல இருக்கிற மாதிரியே. இந்த இடத்துல இப்ப வந்து இந்த மால்வினா தான் வந்து ராணியா இருக்காங்க. இதை பார்த்ததும் அவளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். இவங்களுக்கு வந்து மேஜிக்லாம் கூட இருக்கும். இருக்கிற பூ ஒன்று வந்து வாடி போயிருக்கும். இவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த பூ வந்து மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த ஊர்ல வந்து ராணிக்கு பவர்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவளே வந்து பார்த்துட்டு இருக்கா.
ஜிசிலோட குழந்தை சோஃபியா கையில வந்துட்டு மந்திரக்கோள் இருக்கிறத இந்த ராணி வந்து பாத்துறா மால்வினா. அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க வந்து பெல் அடிக்க ஆரம்பிக்குது மணிக்கொண்டுல. அந்த பெல் அடிச்சதுமே இவளோட கண்ணு வந்து ஈவில் மாதிரி மாறுது. இந்த ராணி கிட்ட கொஞ்சம் திமிரா பேசிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. ஜிசிலோட இந்த நடவடிக்கையினால மால்வினாக்கு டவுட் வருது. அதனால அங்க ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரர்ல இந்த ஊர்ல சக்தி வாய்ந்த மந்திரவாதி யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அது வந்து அவளோட ஜிசிலோட பிக்சரை தான் வந்து காமிக்குது. எனக்கு அப்பவே தெரியும் அந்த மந்திரக்கோள்ல நிறைய சக்தி இருக்குன்னு, அதை எப்படியாவது அவகிட்ட இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அவளோட அசிஸ்டன்ஸுக்கு சொல்றா. ஊர்ல இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக ஜிசிலுக்கும் அவளோட பொண்ணு மார்கனுக்கும் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. அது எல்லாத்தையும் இவ பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த டைம் அடிக்கும் போது, அதாவது அந்த டிங் டாங் அப்படின்னு பெல் அடிக்கும் போது இவளோட அந்த ஈவில் குணம் வெளியில வந்துடுது. அதனால இவளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கா. மார்கனுக்கு எதுவுமே வாங்கல. அப்ப பிப் வந்து இவளை திட்டிட்டு இருக்கு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறா. ஆனா அது ரொம்பவே கன்றாவியா இருக்கு. ட்ரெஸ்ஸையும் மார்கன் வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து ஏத்துக்கிறா. இதுக்கப்புறமா தான் இவளுக்கு வந்து புரிய வருது நம்ம வந்து ரொம்பவே மோசமா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல கிங்டம்ல வந்துட்டு ஸ்டெப் மதர் அப்படின்றவங்களே ரொம்பவே கெட்டவங்களா தான் இருப்பாங்க. நம்ம அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து டவுட் வருது. ஆல்வினா சொன்னதை கேட்டா அவளோட அசிஸ்டன்ட் வந்து மந்திரக்கோலை எடுத்துறாங்க. அப்படி எடுக்கும் போது இவளோட பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. அது அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போயிடுறா. இங்க ஒரு பக்கம் ஜிசில் வந்துட்டு நம்ம மோசமா நடந்துக்கிறோமோ அப்படின்ற டவுட்ல போயிட்டு மார்கனோட ரூமை போய் பாக்குறா. அது ரொம்பவே பாலடைஞ்சு ரொம்ப குப்பையாவும் கிடக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டெப் மதரா இருக்கிற எனக்குள்ள இந்த மாதிரி கெட்ட குணங்கள் வந்து வந்துருச்சு. இந்த விஷயம் வந்து நம்ம மறுபடியும் திருப்பி எடுத்தே ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. இந்த கேப்ல இந்த பிப்பும் வந்து மோசமான பூனையா மாறிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்டெப் மதர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு விலங்கு இருக்கும். அது மாதிரி இதுவும் வந்து இப்ப மாறிட்டு இருக்கு. ஒரு பெரிய டிராகனோட தொல்லை வந்து இருந்துட்டு இருக்கோம். அதனால இது எல்லாத்தையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் என்ன பண்றான்னா அவன் கிட்ட இருக்கிற வாளை வச்சுட்டு அந்த டிராகன் அழிக்கிறதுக்காக அந்த குகைக்குள்ள போறான். அது வந்து தூக்கி இவனை வீசிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல நெருப்பையும் கக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா அந்த குகையை வந்து கல்ல வச்சு மூடிடுறான். அதனால அந்த டிராகனால வெளியிலே வர முடியல. ஸோ அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை தான் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. வந்து இந்த மடல் கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நான் எதனால இந்த மாதிரி ரொம்பவே கொடூரமா நடந்துக்கிறேன், அதுவும் அந்த மணி அடிக்கும் போதெல்லாம் அப்படின்னு வந்து இவ கேட்கும் போதுதான் அந்த மடலுக்கு வந்து உயிர் வந்து அது வந்து பேச ஆரம்பிக்குது. நீ வந்து இந்த உலகத்தையே ஃபேரி உலகமா மாத்திருக்க. அது மட்டும் இல்ல நீ ஸ்டெப் மதரா இருக்கிறதுனாலதான் உனக்குள்ள இந்த கெட்ட குணங்கள் இருக்கு. இந்த விஷயம் வந்து நீ மறுபடியும் திருப்பி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உன்னால இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதோட இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் தான் டைமிங் இருக்கு. அதுக்கு மேல தாண்டிடுச்சுன்னா இது எல்லாமே நிரந்தரமா வந்து ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. இவளோட மந்திரக்கோள் மிஸ் ஆயிடுச்சு, இங்க இல்லங்கிறது தெரிய வருது. டைம் வேற போயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது இது எல்லாத்தையும் அவ சரி பண்ணி ஆகணும். மார்கன் வந்துட்டு வெளியில வரா. அவளோட ட்ரெஸ் எதுவுமே வந்து நல்லா இல்ல, வேலைக்காரங்க போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. இதனால அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாரும் அவளை பார்த்து கமெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம மார்கன் அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே ரொம்பவே நல்லா பழகுறா. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போது டைசன் அங்க வந்துட்டு இது என்ன ஃப்ரூட் தெரியுமா, இதுதான் டிராகன் ஃப்ரூட், இதுக்குள்ள வந்து டிராகன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உண்மையில அதுக்குள்ள இருந்து டிராகன் வந்துருது. இப்பதான் வந்து சொல்றான், எதுக்காக நீங்க வந்து என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறமா தான் டைசன் சொல்றான், இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதை கேட்டது மார்கனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. நிச்சயமா நான் கூட டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே தூரத்துல இருந்து இவ பார்த்துட்டு நீ எப்படி வந்து டான்ஸ் ஆடுற, அந்த பார்ட்டிக்கு போறேன்னு நான் பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவில் ஸ்டெப் மதர் மாதிரி இவ்வளவு வந்து நினைக்கிறா. வேடாவோட அசிஸ்டன்ஸ் வந்து அந்த மந்திரக்கோலை எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுத்துட்றாங்க. இதை பயன்படுத்தி பார்க்கலான்னு பயன்படுத்தும் போது அது வந்து அவளுக்கு வேலை செய்யல. அப்பதான் இவளுக்கு வந்து ஒரு டவுட் வருது, எதனால இது வந்து நமக்கு மட்டும் வேலை செய்யல அப்படின்னு இவ கேட்கும் போது, இந்த மாதிரி எந்த கேள்விகள் கேட்டாலுமே அந்த மடல் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும்ல, அதே மாதிரி இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துருது. இந்த மந்திரக்கோலை ஆண்டலிஷாவை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. இதை பார்த்ததுமே மால்வினா என்ன பண்றான்னா அவளோட அசிஸ்டன்ஸை வச்சு அதை வந்து பிடிக்க வச்சிடறா. உன்கிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. மார்கன் வந்து அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஜிசில் அங்க வந்துட்டு உன்னால அந்த பார்ட்டிக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏமா போக முடியாது, நான் வந்து அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் நிச்சயமா போகணும் அப்படிங்கிற மாதிரி மார்கன் கேட்கறா. நான் தான் எல்லா வேலையும் கூட முடிச்சுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போக கூடாது, போகவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இவளை ரூம்குள்ளே வச்சுட்டு கதவை பூட்டிட்டு ஜிசில் சாவி எடுத்துட்டு போயிடுறா. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ராபர்ட் என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் இங்க வந்து ட்ரோல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், இதுதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட் வந்து நினைக்கிறான். எப்படியாவது தவறி கீழே விழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை வந்து கிராஸா கட்டிட்டு வெயிட் பண்றான். ஆனா அந்த ட்ரோல் இருக்கிற சைஸுக்கு இவனையே நசுக்கி இருக்கும். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவன் தப்பிச்சிருப்பான். அந்த கயிறை வந்து இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. இவனோட கையிலையும் வந்துட்டு அந்த கயிறு வந்து கட்டியிருக்கும். அதனால அந்த ட்ரோல் நகர நகர இவனும் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் வந்து பறந்துட்டு இருக்கிறான். கட்டத்துக்கு மேல எப்படியாவது அந்த ட்ரோலை பிடிக்கணும் அப்படிங்கிற சான்ஸுக்கு வரும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து ஆபத்துல இருப்பா. ட்ரோலா இந்த சின்ன பொண்ணா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இந்த சின்ன பொண்ணை ஃபர்ஸ்ட் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரோலை விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணை போயிட்டு காப்பாத்துறான்.
அதனால அந்த சின்ன பொண்ணோட அம்மா அப்பா ராபர்ட்டை வந்து பெரிய ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. இன்னும் எங்க பொண்ணோட உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பரவாயில்ல நம்மளும் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அவன் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவகிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வச்சு அங்க மேல இருந்து கீழே போறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கீழே வர அட்லீஸ்ட் நான் வரல அப்படிங்கறதையாவது அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால. ஆனா கீழே ஜெசிலும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜெசில் சொல்ல, ஆனா அந்த பையன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் வரலன்றையாவது அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அவ பேசிட்டு இருக்கும் போது அந்த கிளாக் வந்து அடிச்சு முடிச்சிருது. இதுக்கப்புறமா இவளோட நல்ல குணத்துக்கு திருப்பி இவ வந்துடுறா. அனியன் மாதிரி அப்படியே மாத்தி மாத்தி இவ வந்து பண்ணிட்டு இருக்கா. இது என்ன நடக்குது அப்படிங்கறது அவளுக்கே புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால வந்து இந்த உலகமே வந்து அழிய போகுது, நீ தான் இதை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் கிட்ட சொல்லிட்டு அந்த கிணத்துக்குள்ளே அவ வந்து தள்ளி விட்டுறா. வந்து சோஃபியா அலற சவுண்டு கேட்கும். அதனால இவ கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபேரிஸை போயிட்டு பாத்துக்க சொல்றா. வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது தான் அந்த மால்வினாவோட அசிஸ்டன்ஸோட அந்த இது வந்து கிடைக்குது, பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிறது. இதை வச்சு அப்படின்னா நீ தான் இதை எடுத்திருக்கணும் அப்படிங்கறத இவ கண்டுபிடிச்சிடறா. இப்ப பிப்பை வச்சு அந்த மந்திர கொலை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறா. மார்கன் அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததுனால ஃபேரிடைல் உலகத்துக்கு வந்துடுறா. அவ வந்து அனிமேட்டட் பொம்மை மாதிரி இப்ப மாறிடுறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படின்னா இதுதான் அந்த ஆண்டலேஷியா கிங்டமா அப்படிங்கறத இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ பாக்குறா. அந்த பிளேஸ்க்கு எட்வர்ட், நான்சி அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும் போதுதான் அதோட இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, இது என்ன ரீசன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எட்வர்ட் வந்து இவகிட்ட கேட்கறான். இங்க இருக்கிற மேஜிக்ஸ் எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் வழியா வெளியில போயிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒரு குட்டி ஃபேரியோ சொல்லுது, இதெல்லாமே நேற்று நைட் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு, இங்க இருக்கிற மேஜிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத. அப்பதான் மார்கன் சொல்றான், அம்மா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈவலா மாறிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படியாவது பல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லும் போதுதான் எட்வர்ட் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத ஃபுல்லா புரிஞ்சுக்கிறான். இந்த நிலைமையை பழையபடி சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், மேஜிக் ஆஃப் மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி எட்வர்ட் சொல்றான். இவ வந்து அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது தான் அவளோட மெமரி ட்ரீயை வச்சு நம்ம இதெல்லாத்தையும் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்ந்த இடத்துக்கும் அந்த மெமரி ட்ரீ இடத்துக்கும் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கறத மார்கன் இப்பதான் வந்து புரிஞ்சுக்கிறான். பட் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைய வந்து அங்க இருக்கிற ஃபேரிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இவள்கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்படி போற வழியில மார்கன் பத்தி அவன் கேட்கும்போது மார்கன் இப்ப வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறான். உடனே அந்த ரதத்தை நிறுத்திட்டு அவன் அங்க இருந்து மார்கனை தேடி போயிடுறான். இங்க அந்த ஃபேரிடைல் உலகத்துல ஜிசில் வாழ்ந்த இடத்துக்கு வந்து இவ வந்திருக்கா. அந்த இடமே வந்து உயிர் இல்லாம அப்படியே அழிஞ்சே போயிருக்கு. இப்ப அந்த மெமரி ட்ரீயை காமிக்கிறாங்க, அதுவும் வந்து உயிர் இல்லாம தான் இருக்கு. திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான். இப்ப இதுவும் இல்ல, என்ன பண்ண போறோம் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு மெமரியுமே மார்கன் வந்து பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணத மெமரியை பார்த்துட்டு இவ கை வைக்கவுமே அதுக்கு வந்து உயிர் வந்துருது. மாதிரி அந்த ஒரு இதுக்கு வந்து உயிர் வரவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. அதனால அங்க இருக்கிற எல்லா மெமரிஸையுமே அவ வந்து தொட ஆரம்பிக்கிறா. அப்படி தொட அங்க இருக்கிற எல்லா மெமரிஸ்க்குமே வந்து உயிர் வர ஆரம்பிக்குது. இதை வச்சு இவளை வந்து ஒரு ஐடியா தோணுது, அம்மாவை திருப்பி எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பாட்டு பாடிக்கிட்டே இவளும் நான்சியும் வந்து அந்த உலகத்துக்கு போறாங்க. எப்படி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா ஆண்டலிஷாவை பாதுகாக்கிறதுக்கு நானாவது இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். அதனால இவங்க 2 பேர் மட்டும் அந்த உலகத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த மெமரி ட்ரீ இருக்குல்ல, அது மூலியமா இருக்கிற எல்லாமே இங்க வர ஆரம்பிக்குது. மார்கன் அவளோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது இவளுக்குன்னு கொடுத்த அந்த மெமரி ட்ரீ இருக்கும்ல, அதுல போயிட்டு இது எல்லாமே வந்து ஊடுருவிடுது. இதை பார்த்ததுமே இவளுக்கு நல்ல ஐடியா தோணுது. இங்க ஒரு பக்கம் அந்த ஃபேரிடெல் உலகத்துல இருந்து அந்த மரம் வந்து வளர்ந்து இந்த பூமிக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இந்த உலகத்துல வந்து நிறைய வேரோட அது வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பார்ட்டி எல்லாமே வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த மடலை வந்து இவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க, எங்கேயும் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்னு. இந்த இடத்துக்கு எப்படியோ பிப் வந்து உள்ள வந்துருது. இருக்கிற மந்திரக்கோலை எடுக்கிறதுக்காக தான் இது வந்திருக்கும். எப்படியும் அங்க இருக்கிறவங்களை ஏமாத்திட்டு அந்த மந்திரக்கோலையை எடுத்துட்டு அது அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுது. நேரா போயிட்டு நம்ம ஜெசில் கிட்ட அந்த மந்திரக்கோலை கொடுத்துருது. இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. ஜெசில் இறங்கிடுறா. இந்த பிப் இறங்குறதுக்குள்ள அந்த டோரை வந்து பூட்டிடுறாங்க. இதுவும் வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா இப்ப அது பெரிய உருவமா இருக்கிறதுனால அதால ஈஸியா வெளியிலயும் வர முடியல. இந்த இடத்துக்கு வந்ததுமே நான் தான் இந்த இடத்துக்கு வந்து ராணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. உடனே மால்வினா தலையில இருந்து அந்த கிரீடம் வந்து இவ தலைக்கு வந்துருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் தான் குயின் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லும் போது இவ கிரீடத்தை காணும் அப்படிங்கறத இவ தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் உன விட்டு வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மேஜிக்கை வந்து இவ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ்வளவு அந்த மந்திரக்கோளோட சக்தியை வச்சு இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டையில 2 பேருமே ஒரு பக்கம் விழுந்துடுறாங்க. ஆனா ஜெசில் வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்சம் டைமிங் தான் வேற இருக்கு 12 ஆகிறதுக்கு. அதுக்குள்ள இவ வந்து இதை சரி பண்ணி ஆகணும். இந்த வேற அந்த ஊர் ஃபுல்லாவே வந்து படர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது. இருக்கிற லைட்டிங்ஸை வந்து இவன் மேல விழ வைக்கலாம் அப்படின்னு மால்வினா ட்ரை பண்ணும்போது அது விழ வரும்போது அது எல்லாத்தையுமே வந்து பட்டர்ஃப்ளையா மாத்திடுறா. அப்படி மாத்தினதும் இல்லாம மால்வினாவை இதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவ எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல எரிச்சிடுறா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி. இவளுக்குள்ள இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும் போதுதான் இவளோட ஒரு அசிஸ்டன்ட் மால்வினாவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றா, அந்த மந்திரக்கோலை வந்து இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு வேலை கொடுத்த பாருங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே வந்து தவளையா மாத்திடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ண டைமிங்ல ஜெசில் வந்து இவங்கள சரப்பிடிச்சிடுறா. இடத்துக்குள்ள போயிட்டு எப்படியாவது அம்மாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு மார்கனும் அவனும் வந்து வராங்க. ராபர்ட்டும் அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லாவே வந்து வேர்களா இருக்கு. அந்த வேர் எல்லாத்தையுமே அவனோட கத்தியை வச்சு வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
வந்து மால்வினாவை கொல்ல வரும்போது கரெக்டா அவ பொண்ணு வந்து தடுத்துடுறா. அவ அங்க இருந்த கிளையில மோதி கீழேயும் விழுந்துடுறா. அப்ப அவ கையில இருந்த அந்த மெமரி பேப்பர் வந்து கரெக்டா ஜிசல் கிட்டே வந்துருது. இதெல்லாம் வச்சு என்ன வந்து சரி பண்ண முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிழிச்சு போட்டுடுறா. அந்த பேப்பரை கிழிச்சு போட்டதுனால அதுக்குள்ள இருந்த மேஜிக்ஸ் எல்லாமே வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. அதுல இருந்த ஒவ்வொரு மெமரிஸுமே நம்ம ஜிசலுக்கு வந்து கண் முன்னாடி வருது. அது எல்லாத்தையும் பார்க்க அவளோட குணங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அவளுக்குள்ள இருந்த அந்த ஈவில் குணமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இப்போ முழுமையா பழைய ஜிஸ்ஸலாவே வந்து மாறிட்டா. இந்த இடத்துக்கு வந்து நான்சி எல்லாருமே வந்துடுறாங்க. ஆண்டலிஷாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இதை சீக்கிரமா நம்ம சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவளோட மந்திரக்கோலை வச்சு மறுபடியும் இந்த விஷயம் வந்து திருப்பி வாங்கிடலாம்னு ட்ரை பண்ணும்போது அப்ப மால்வினா வந்து அவளோட கெட்ட குணத்தை காமிக்கிறா. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு, நீ மட்டும் இதை ஏதாவது பண்ண அப்படின்னா உன்னோட பொண்ணு வந்து இந்த இடத்துல செத்து போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா ஒரு பாய்சனை வந்து நான் கொடுத்துருக்கேன், இது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த பொண்ணை வந்து கொன்றும், உன்னோட பொண்ணா இல்ல இந்த இடமா அப்படிங்கறத நீயே வந்து முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு பக்கம் ஆண்டலிஷியா, இன்னொரு பக்கம் இவளோட பொண்ணு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப தன்னோட பொண்ணை தான் காப்பாத்தி ஆகணும். அதனால மந்திரக்கோலை வந்து அவகிட்ட இவ ஒப்படைச்சிடுறா. அவளோட காலுக்கு போனதுமே அந்த மந்திரக்கோலையை வந்து அவ உடைச்சிடுறா. இதுக்கப்புறம் நான் தான் இந்த இடத்துல ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கிரீடத்தையும் போட்டுக்கிறா. அந்த மந்திரக்கோலை உடைச்சதுனால இவளோட சக்திகள் எல்லாமே வந்து போய் ரொம்பவே வீக் ஆயிடுறா. 12 மணிக்குள்ள இதை வந்து சரி பண்ணி ஆகணும். வேற 12 மணி இப்ப ஆக போகுது, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இதை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு டைசனும் ராபர்ட்டும் போயிட்டு இந்த 12 மணியை அடிக்காம இருக்கிறதுக்காக அந்த கிளாக்கை போயிட்டு பிடிச்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த மிரர் வழியா ஆண்டலிஷியாவா பாக்குறாங்க. அது ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கு. எட்வர்டும் பயங்கர வீக்கா இருக்கான். இங்க வந்து நம்ம ஜிசல் மார்கன் கிட்ட என்ன சொல்றான்னா, நீ தான் இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மந்திரக்கோள் உடஞ்சிருந்தாலும் நிச்சயமா அது வந்து உனக்கு வேலை செய்யும், நீ எடுத்து உன்னோட ஆசைகளை வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. உன்னால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா நான் வந்து உங்களோட வளர்ப்பு மகள் தானே, ஆண்டலிஷாவை சேர்ந்தவங்களால மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு மார்கன் சொல்லும்போது, நான் ஒரு நாளும் உன்னை வந்து வளர்ப்பு மகளா நினைச்சதே கிடையாது, என்னைக்குமே நான் வந்து உன்னை பெத்த மகளா தான் நினைச்சிருக்கேன், நீ அதை வந்து செய்ய, நிச்சயமா இதை வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இன்னும் ஏன் 12 மணி ஆகல அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல பாத்துட்டு இருக்கும் போதுதான் டைசனும் ராபர்ட்டும் அதை பிடிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் அங்கிருந்து தள்ளி விட்டுறா. இப்ப வந்து 12 மணி ஆக போகுது. மார்கன் அந்த உடஞ்ச மந்திரக்கோலை எடுத்ததுமே அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவ என்ன வேண்டிக்கிறா அப்படின்னா, பழையபடி நான் என்னோட அம்மா கூட பழைய வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. இந்த இடமே வந்து மறுபடியும் மாற ஆரம்பிக்குது. எனர்ஜினால இந்த பிளேஸ் மாறி போயிருது. இப்ப மார்கன் எந்திரிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அவ பழைய வீட்லயே வந்து இருக்கிறா. அப்புறம் கீழே இறங்கி போய் பார்க்கும்போது ஜிஸ்ல பாக்குறா. ஜிஸ்ல பார்த்ததான் வந்து ரொம்பவே சந்தோஷமா நீ சாதிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி இவளை வந்து கட்டி அணைச்சிக்கிறா. ராபர்ட் வந்துட்டு, எனக்கு நேற்று ரொம்பவே வித்தியாசமான ஒரு கனவு வந்தது, நம்ம உலகம் ஃபேரி உலகம் மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை அப்படிலாம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வந்து இவ கேட்கறா மார்கன் ஜிசல் கிட்ட, ஆனா உண்மையிலே தானமா இது நடந்தது, அப்பாக்கு ஏன் கனவு மாதிரி தோணுது அப்படின்னு கேட்கும்போது, அந்த மந்திரக்கொலை நான் யூஸ் பண்ணி இதை ஃபேரி உலகமா மாத்தினேன், அந்த மந்திரக்கொலை நீ யூஸ் பண்ணி மறுபடியும் இதை நிஜ உலகமா மாத்திட, அதனால நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இது உண்மைன்னு தெரியும், மித்த எல்லாத்துக்குமே அது வந்து கனவா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. மால்வினாவும் அவளோட அசிஸ்டன்ஸுக்கும் ரொம்பவே வித்தியாசமா எப்படி எல்லாத்துக்கும் அதுவும் ஒரே மாதிரி இந்த மாதிரி ஒரு கனவு வரும் அப்படின்ற குழப்பத்துல தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஜிசல் வரா. ஏன்னா மால்வினா கிட்ட போயிட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா எதுக்கு அப்படின்னு அவ கேட்கும் போது, இல்ல சும்மா கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிசல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போதுதான் மால்வினா வந்து அவளை ஸ்டாப் பண்ணி, உனக்குள்ள வந்து நிறைய திறமைகள் இருக்கு, நிச்சயமா எங்களோட கிளப்ல வந்து சேர்த்துக்கோ, உன்னால எங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி இவங்க ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. எட்வர்ட் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. நான்சி இப்ப வந்துட்டு அந்த மந்திரக்கோலை கொடுத்து நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறா. இது வந்து தட்டு, அக்ஷய பாத்திரம் மாதிரி, நீங்க சமைக்கவே தேவையில்ல, நீங்க என்ன கேட்டாலும் இதுல வந்து வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மாதிரி எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு பிப் வந்து அதோட குழந்தைங்களுக்கு கதை சொல்லிட்டு, இந்த கதை புக்கை வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி வெளிச்சத்துக்காக அங்க வந்து மின்மினி பூச்சியை தான் அடைச்சு வச்சிருக்கோம், அதை வந்து திறந்து விட்டுட்டு இதுவும் வந்து படுக்க போகுது. அந்த மின்மினி பூச்சி அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணுது. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரியஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தன் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.